guys, welcome back to my channel. இன்னைக்கு சண்டே சமையல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து மட்டன் கிரேவி. இன்னைக்கு வந்து ஒரு நியூ ஸ்டைல் ஆஃப் மட்டன் கிரேவி ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. அதோட ரெசிபி நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் எக்கு, அப்புறம் வந்து சிக்கன் 65. உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன சண்டே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மட்டன் கிரேவி வந்து எப்பயுமே நம்ம வந்து ரொம்ப டார்க்கிஷ் ப்ரௌன் கலரில் தான் செஞ்சுருப்போம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து காஷ்மீரி சில்லி போட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அதுக்கு வந்து தேவையான வந்து 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். மசாலாஸில் சொல்கிறேன் என்னென்னா காஷ்மீரி சில்லி, அப்புறம் வந்து தனியாத்தூள், அப்புறம் மட்டன் மசாலா. இது மட்டும் போட்டு சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி பண்ணலாம். நம்ம அரைச்சி ரொம்ப டைம் எடுத்து பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதோட ரெசிபி வந்து நான் ஃபுல் ரெசிபி உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் 65 வந்து நான் குக்டோட மெட்ராஸ் 65 மசாலா தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்பயுமே ஒரு நான்வெஜ் சாப்பிட்டோம்னா அந்த டே வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகும்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தான் கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஐஸ்கிரீம் ஷேக் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களை நான் நாளைக்கு பார்க்குறேன். பாய்.